அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, எங்கு பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷம் வர வேண்டும். அதுக்குத்தான் சொல்லுகிறது புன்னகை, ஸ்மைல். ஒரு ஃபோட்டோ பிடிக்கும் பொழுது ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லுகிறோம். புன்னகைப்பது, புன்னகை சிறந்த மருந்து என்று சொல்லுகிறோம். இஸ்மாயில் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொல்லுகிறோம். புன்னகையே சிறந்த பதில் என்று சொல்லுகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லும் பொழுதும் எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா. நீ ஒரு மனிதனை பார்த்து புன்னகைப்பது கூட யாரோ ஒரு மனிதருக்கு நீ பணம் கொடுத்து, தானம் கொடுத்து, சதகா கொடுப்பதுடைய நன்மை கிடைக்கும் என்று எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய முகத்தை நாங்கள் தூக்கி வைத்து கொண்டு அப்பாஸ் போல, அதாவது அபூசன் கடுகடுப்பான முகத்தோடு நாங்கள் இருக்காமல், யாராவது பேச வரும் பொழுதும், நாங்கள் யாரோடாவது பேச போகும் பொழுதும் புன்னகையோடு நாங்கள் பேசுவோம், புன்னகையோடு இருப்போம், கோபங்களை விட்டெறிவோம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை விட்டெறிவோம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபமான கடுமையான போக்கை நாங்கள் தகர்த்தெறிவோம். ஆண்கள், பெண்கள், வயதிவர்கள், சிறுவர்கள் எல்லோரிடத்திலும் இந்த புன்னகை கட்டாயம் வர வேண்டும். அந்த புன்னகை இருப்பவர்களிடத்தில் சிறந்த குணங்களும் காணலாம். எனவே புன்னகையோடு வாழுவோம். சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான். பெரிய செலவு கிடையாது. ஒரு மனிதனை பார்த்து ஏசுகிறார், எங்களுக்கு புன்னகைப்போம். ஏதோ சண்டைக்கு வருகிறார், அவரை பார்த்து புன்னகைப்போம். இவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுதோ நிறைய செயல்கள் இல்லாமலே நன்மைகள் கிடைக்க அது காரணமாக இருக்கிறது. நான் நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக.